நடைபெறவிருக்கும் திமுக மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து காங்கிரசிற்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்குவதில் என்பது தொடர்ந்து இழுபறியானது நீடித்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா. தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசிற்கு தொகுதிகள் ஒதுக்கிடுவதில் தொடர்ந்து இழுபறியானது நீடித்து வருகிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் மதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு ஏற்கனவே இடங்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொகுதிகளை அடையாளம் காண்பதில் தொடர்ச்சியாகவே இழுபறி என்பது நீட்டித்து வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையை போல இந்த முறையும் 10 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. புதுவை உட்பட 10 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 9 தொகுதிகள் என்னென்ன, தமிழகத்தில் 9 தொகுதிகளாக என்னென்ன தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக முதல் முறையாக காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளை இந்த முறை வழங்க வேண்டும் என்று முதலில் கேட்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக ஒரு சில இடங்களை மட்டும் மாற்றி தருவதாக திமுக தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாகவே மதிமுக சார்பில் திருச்சி தொகுதியை கேட்டு வரக்கூடிய நிலையில்தான் அந்த இழுபறி என்பது காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. அதே கரூர், அதே போல மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட தொகுதிகளையும் மீண்டும் திமுக அந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த தொகுதிகளை மாற்றி தருவதாக காங்கிரசிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று தொகுதி பங்கீடு இறுதி கையெழுத்து இடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றும் அவர்கள் வரவில்லை எனவும் திங்கட்கிழமை மீண்டும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக